வீட்டில் தான் இருக்கிறியா? ஆமா வீட்ல தான் இருக்கறேன். வீட்ல இல்லாம எங்க போறது? அத துணி எல்லாம் காய போட்டுருந்தேனா அது என்னமோ எல்லாம் கொஞ்சம் மழை வந்து எல்லாம் ஈரமாயி போச்சு. சரி அதான் அந்த பக்கமாச்சு கொண்டு போய் காய போடலாம்னு எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். நீங்க இங்க தோட்டத்துக்கு போனீங்க சீக்கிரம் வந்தாச்சு நேரத்துக்கு. நான் கூட பையன்கிட்ட சாப்பாடு போட்டு கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்பதான். சரி அவனை தான் போக சொல்லலாம்ட்டு நீ வேற அவனை அனுப்பணும் எங்க போனா என்னட்டு நினைச்சிட்டே இருந்தா அதுக்குள்ள நீங்களே வந்தாச்சு. அது என்ன கொஞ்சம் மழை வந்துட்டு இருந்ததுல, ராத்திரியெல்லாம் மழை வெந்திருக்குதா இருக்குது கொஞ்சம். சரி அதான் வயக்காட்டுல எல்லாம் கொஞ்சம் தண்ணி நின்றுதா. சரி அப்புறம் தண்ணி விடுற வேலையும் இல்லை. சரி எனக்கும் என்னமோ மாதிரி எல்லாம் சளி பிடிச்ச மாதிரி இருந்துதா, மண்டை வலியாக வேறு இருக்குது. சரி அதான் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டான்ட்டு தண்ணி எடுத்து விட்ற வேலையும் இல்லையா. சரி அதான் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் வீட்லயே அப்படின்ட்டு மாத்திரை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கே வந்துட்டேன். ஏங்க நல்லா தான் இருந்தீங்க இப்போ என்னாச்சு திடீர்னு? ஏன் ரொம்ப முடியலையா? ஆஸ்பத்திரிக்கு வேணா போயிட்டு வரலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மலரு, அது சளி பிடிச்சதுக்கு எதுக்கு, அது பார்க்கலாம். மாத்திரை வாங்கியிருக்கிற சாப்பிடலாம், அதெல்லாம் சரியாயிரும் விடும். அது நேற்று கொஞ்சம் மழையில் நேற்று கொஞ்சம் தூரல் வந்துதா, அது புது மழையாக இருக்குதுல்ல, அதை கொஞ்சம் சேர்லியாக இருக்குது. அதை சரி இன்னைக்கு தண்ணியிலேயே அங்கே இருக்க வேண்டான்ட்டு வந்துட்டேன். சாப்பாடெல்லாம் வேண்டாம் மலர், இப்போ நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ எங்கே வெளியே போயிருப்பான்னு நினச்சா, இன்னைக்கு வீட்டில் தான் இருக்கிறியாக்கும். அது இல்லை, நீ ராமண்ணா வீட்டில் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுதான் கேட்டேன். வீட்டு வேலையை செஞ்சுட்டு அங்கே இங்கேன்னு பாரு 4 நாள் விட்டுட்டு போனது வீடே பண்டரகோலமா பண்ணி வச்சிருக்கீங்க. உருப்படியே ஒரு வேலையும் செய்யாம அப்படியே பறந்துருக்குது. வந்து இதை பார்க்கறக்கே சரியா இருக்குது. அதான் துணிமணி எல்லாம் கூட இப்பதான் எல்லாம் துவச்சி இப்பதான் எடுத்திருக்கிறேன். எங்க போய் அங்கே போறது? அதான் நான் போவே இல்லை இன்னும். ஓ அப்படியா, அதானே பார்த்தேன். அந்த ராமண்ணா வேற ஊரில் இல்லையாட்டு இருக்குது, அவர் வேற தங்கச்சி ஊருக்கு போயிருக்கிறாரு. அந்த பிள்ளை ஏதோ கூப்பிட்டுட்டு வர்றேன்னு போயிருக்கிறாரு. உனக்கு தெரியாதா? அதான் சரி அங்கே போயிருப்பியோ என்னமோன்ட்டுதா, அவங்க வீட்டில் தானே இருப்பேன், அதான் கேட்டேன். அட ஆமா மலரே, உன் மச்சான் தான் அவங்க தங்கச்சி கூப்பிட்டுட்டு வரேன்ட்டு போயிருக்கிறாரு. போய் நேற்று போன ஆளு தெரியாத உனக்கு பிசியா? சரி நீ எப்போ அவங்க ஊருக்கு போனா நீ அங்கே தானே போயிருப்ப, அதான் கேட்டேன் இங்க இருக்கிறியே அங்கே போகலையான்ட்டு. ஆமா போறப்ப தோட்டத்துக்கு வந்து என்னை பார்த்து ராமனை சொல்லிட்டு தான் போனாரு. சரி இந்த மாதிரி போயிட்டு வரக்கு 2-3 நாள் ஆகும், பிள்ளைங்களா அக்காலாம் வீட்டில் தான் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாரு. அப்புறம் அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணாரு போயிட்டான்ட்டு. பரவாயில்ல விட, நான் அப்புறமேல் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு இப்போ பசி இல்லை, காலையில் சாப்பிட்டுட்டு தானே போனேன், அதனால சித்த நேரம் கழிச்சு நானே போட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ வேணா போயிட்டு ஒரு எட்டு பார்த்துட்டு வா, போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. நான் தான் கூப்பிட்டு பேசின மலரு, என்ன கல்யாணத்துக்கு போனீங்க ஓய் 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். அது எல்லாம் முடிச்சுட்டு எங்கே எல்லாரும் சேர்ந்து எங்கே கோயிலுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போகிறாங்களாமா. இன்னும் நான் வரக்கு 4 நாள் கழிச்சு தாண்டா வருவேன், ஏன் உங்களுக்கு அவசரமாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் அப்போவோ பார்த்து பொறுமையாக வாங்கன்ட்டு பேசிட்டு வச்சுட்டேன். அவங்க வரக்கு இன்னும் 4-5 நாள் ஆகுமே என்னமோ. சரி மலரு. செய்யவே
சோனிக்கு வாய் மட்டும் தான் இருக்குது, வேலைக்கு ஆக மாட்டான். என்னடி அப்படியே சீனை மாத்தி பேசிட்டு இருக்கற? இப்ப வரைக்கும் நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கற பூமாரி. இவ ஒண்ணுமே செய்யல. இந்த குண்டாவை தூக்கிட்டு வந்து நின்னுட்டு அதுக்கு மேல அந்த குண்டாவை தூக்கி வச்சிட்டு தாள் செஞ்ச மாதிரி சீன் போட்டுட்டு இருக்கறா. எவ்வளவு காய்கறி எல்லாம் நறுக்கி வச்சிருது நான் தான். இவ பாரு நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்லிட்டு இருக்கறா. அங்க பாரு பூமாரி, கேரட் எவ்வளவு பெருசு கட் பண்ணி வச்சிருக்கானே. சின்னதா கட் பண்ணா டைம் ஆகும்னு சொல்லி பெருசா கட் பண்ணி வச்சிட்டா பூமாரி. நீ அடுத்தது கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ண சொன்னா முடியாதுன்னு சொல்லி திட்டிட்டு இருக்கறா. பண்ண மாட்டானே. சோ இதுதான் உங்க பிரச்சனையா? சரி அந்த வெங்காயம் ஏதாவது கொண்டா, நானே கட் பண்ணி தரேன். கொண்டு வா சோனி. இல்ல பூமாரி, பரவாயில்ல விடு, நானே கட் பண்ணிக்கிறேன். அத பூமாரி கட் பண்ணி தரேன்னு சொல்றாளா? அவ பண்ணி கொடுப்பா, அவ ஸ்பீடா பண்ணுவா. இந்தா நீ கொண்டு போய் அடுப்புல பத்த வச்சு எல்லாம் என்ன பண்ணுவியோ பண்ணு போ. எனக்கே பசி ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இவ வெங்காயம் கட் பண்ணிட்டு இருப்பாளாமா. போ, நானும் பூமாரி சேர்ந்து கட் பண்ணி தொலைறேன் அவ கூட சேர்ந்து. இதெல்லாம் நீயே எடுத்து நீ சமைக்கிற வேலையை பாரு. கொண்டா அரிசி மட்டும் தண்ணியில போட்டு வச்சுட்டு போறேன். ஆமாமா ஐயா, போ, டைம் ஆச்சுல. வெங்காயம் மட்டும் எடுத்துட்டு வா சோனி, நான் கட் பண்ணி தரேன். சரி பூமாரி, நான் வெங்காயம் உரிச்சு தரேன், நீ கட் பண்ணிடு. மாயா போடி, அடுப்பத்த வை போ, டைம் ஆச்சுல, பசிக்குது எனக்கு இப்பவே. சரி இந்த அந்த குண்டால அரிசி எடுத்து போட்டு வெயி, நான் போய் ஸ்டவ் பத்த வைக்கிறேன். ஓப்போ, இப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிப்பாளோ தெரியல. பாத்துட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இப்ப எப்படி அங்க போறது தெரியலையே. இவங்க கிட்ட இன்னும் தப்பிச்சு போறக்குள்ள அவ்வளவுதான். நானு நல்லா வந்து எங்க அம்மா முன்னாடியே கண்ணுல பட்டுட்டேனே. நம்ம பேசாம அந்த வழியிலே போயிருக்கலாம். தேவையில்லாம இந்த பக்கம் வந்துட்டோமே. அம்மா வீட்டுல இருப்பாங்கன்னு பார்த்தா இங்க வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவுதான். அம்மா இவ என்ன போன் பண்ண எடுக்கல, இங்க வந்துட்டு இருக்கா. டேய் அம்மா, ஏண்டா போன் பண்ண போன் எடுக்காம என்னடா பண்ணிட்டு இருக்கற? எங்க போய் வண்டி எடுத்துட்டு சுத்தி கிடக்குற? உனக்கு இதே பொழப்பா போச்சா வீட்ல இருந்தா? உன வண்டி எடுத்துட்டு ஊர் பூரா சுத்தி கிடக்குறது இதே வேலையா உனக்கு? தோட்டத்துக்கு போசானா போறது இல்ல, இங்க வந்து சுத்தி கிடக்குறியா வெட்டில? எங்க போயிட்டு இருக்கற இப்போ? ஐயோ, ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு சொன்னா அம்மா இன்னும் கோவப்படுவாங்களே. இன்னும் நான் திட்டுவாங்களே, என்ன பண்றது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, தோட்டத்துக்கு போலான்னு தான் போனேன். மழை வர மாதிரி இருந்தது, அதான் போகல. இப்ப வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கறேன். தோட்டத்துக்கு போலான்னு போனியா? அம்மா சாப்பாடு எடுக்காம எப்படிடா தோட்டத்துக்கு போவ நீ? என்ன சும்மா கதை சொல்லிட்டு இருக்கறியா என்கிட்ட? இல்லம்மா, அப்புறம் வந்து எடுத்துட்டு போலான்னு தான் பார்த்தேன். அதான் மழை வர மாதிரி இருந்தது, நான் தான் போகலையே. அதான் இப்ப வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கறேன். ஐயோ, என்னமோ உளறிட்டு கிடக்குற நீ. வீட்டுக்கு தான் போறியாப்பா? சரி தோட்டத்துக்கிட்ட போக வேண்டாம். உங்க அப்பாக்கு என்னமோ கொஞ்சம் முடியலையாமா, வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்பதான். வீட்டுல தான் இருக்கிறாங்க. நீங்க போய் கொஞ்சம் வீட்லயே இருந்து உங்க அப்பா கொஞ்சம் கூட மாட பாத்துக்கோ. மாத்திரை ஏதாவது எடுத்து கூட வாங்கிட்டு வந்தாங்களாமா? போய் சோறு ஏதாவது போட்டு கொடு, ஆக்கி வச்சிருக்கிறேன், நீயும் போட்டு சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்க அப்பாக்கு ஏதாவது கொஞ்சம் சுடுதண்ணி வேணா வச்சு கொடு, பாத்துக்கோ. சரியா? நான் சோனி வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். உங்க பெரியப்பா எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டாராமா, அவங்கள தனியா இருக்கிறாங்களாட்டு இருக்குது. நான் போய் அங்கதான் இருப்பேன், பாத்துக்கோ உங்க அப்பா வீட்டுல இருந்து. எங்கேயும் போயிடாத, புரிஞ்சுதா சொன்னது? அப்படியாம்மா? சரிம்மா, நான் வீட்டுக்கு போய் வீட்லயே இருக்கிறேன். ஆமா, சொன்னது கேட்டு வீட்லயே கடை அங்க இங்க சுத்திட்டு இருக்காத பசங்களை கூப்பிட்டுட்டு. சரியா? சரிம்மா. அவங்கள வேணா நான் வீட்டுக்கே வர சொல்லட்டுமா? ஏன்டா, அவங்க எல்லாம் முன்னால இருக்க முடியாதா? என்னமோ பண்ணு, திண்ணையிலே உட்காந்துட்டு போன வெளியே எங்கேயும் போயிடாத. சரியா? அவங்கள வேணா வர சொல்லி உட்காந்துட்டு இரு வீட்லயே. உங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு ஏதாவது கேட்டாங்கன்னு எடுத்து கொடு. சரிம்மா. பேசாம அம்மா சொன்ன மாதிரி இவனுங்களுக்கே ஃபோன் பண்ணி நம்ம வீட்டுக்கே வர சொல்லலாம். அதுவும் இல்ல மழை வேற வந்தாலும் வந்துடும். பேசாம நம்ம வீட்டுக்கிட்டே இருக்கலாம். வீட்டுல இருந்த மாதிரி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி இருக்கும். பேசாம நம்ம வீட்டு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கலாம். எங்கேயாச்சும் வர சொல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு. அப்படிதான் சரி. அதான் எப்படி பூ மாதிரி இருக்க மாட்டா, அம்மாவும் போறாங்க. அப்பா தானே, அவங்களும் தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். மாத்திரை கொடுத்து தூங்க வச்சிடலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பேசிட்டு வந்துக்கலாம். அது என்னடியாச்சு, ஜூஸ் கடை ஏதோ போட்டீங்க, என்ன கடையை திறக்கவே போக மாட்டேங்கிறீங்க? ஆமாக்கா, அது என்னக்கா, ஒரு 10-15 நாள் நல்லா தான் போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்தா அப்பப்போ மழை வர மாதிரி இருக்குது, வியாபாரமே சரியில்லைக்கா. நான் கூட இந்த மாயா காலேஜ் பக்கத்தில் ஏதாவது போகலான்னு ஒரு யோசனையில் இருந்தா. இவங்களுக்கு வேறு காலேஜ் இப்போ லீவு தானே, சரி திறந்தா ஏதாவது பண்ணணும்னு யோசனையாக இருக்குதுக்கா. அது என்ன, இங்கே நம்ம ஊரில் மழை வந்தால் யாரும் வாங்கி குடிக்கவும் மாட்டேங்கிறாங்க. 2 தூரல் வந்தால் கூட ஜூஸ் கடை வியாபாரமே போக மாட்டேங்குதுக்கா. என்னதான் பண்ணுறது போங்க. ஆமாம், அப்புறம் மழை வந்தால் யாரடி வாங்கி குடிப்பா? எல்லாத்துக்கும் சளி பிடிச்சிருச்சு, எல்லாம் இது பண்ணுவாங்க. யார் எனக்கே பப்பியாக தான் இருக்குது, மழை வலி வந்த மாதிரி. என்ன பண்ணுறது? யாசனுக்குள்ளே கீழே உட்காந்துட்டா. இல்லடி, கட்டில் உட்காந்து அது என்னமோ மாதிரி இருக்குது. சரி அதை கீழேயே உட்காந்துட்டேன். யாசனுக்குள்ளே இடம் பத்தலையா? நான் வேணா எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டா? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் படுத்துக்கோங்க. இதை நான் காலில் நீட்டி இங்கே கீழே உட்காடுறேன். எனக்கு கால் வலிக்கிற மாதிரி இருக்குது, அதுதான். அது சரி, எதுக்குடி அப்படியே அப்படி ஓடி வந்தா? உனக்கு 2-3 நாள் பார்க்கல, அதான் ஓடி வந்தா. பாத்தியாக்கா அவளுக்கு கொடுத்தா? நம்ம ஓடி வந்ததை பார்த்து எதுக்கு இப்படி ஓடி வர, நம்ம தான் பதட்டமா இருந்தா. இவ வேற எப்படி பேசிட்டு இருக்கிறானு. சரி விட, அவளை வச்சுட்டு தெரியும்ல. என்ன சிறப்பலா, என்ன பண்ணிட்டு இருந்தா? டூர் போயிட்டு வந்து 2-3 நாள் ஆளை இந்த பக்கம் வரல. அவ என்ன பண்ணுவா, மாமியார் கூட கொஞ்சம் கொலாவிட்டு இருந்திருப்பா.
அதான் நம்மள 2 நாள் பாக்கலையாட்டு இருக்குது. ஏண்டி சின்ன புள்ள? ஏன்டி பதிலுக்கு ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருக்கிறியா? இந்த லொல்லு தானே வேண்டாங்கிறது. என்னமா நான் போய் கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிறேனாமா. அதே எங்கள் மாமியார் கிட்ட எங்கள் அத்தை கிட்ட கொஞ்சம்னா அவ்வளோதான் என்னை தூக்கி போட்டு மிதிக்கும். அதுவும் சரிதா. ஏண்டி உங்க அத்தைக்கு சிரிப்பே வராதா? அது எப்ப பார்த்தாலும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உருனே உட்காந்துட்டு இருக்குது. அது பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுடி. உங்க அத்தைக்கு எங்க அத்தையே எவ்வளவோ பரவாயில்ல. இந்த கிழவிக்கு சிரிக்கவே தெரியாதா? ஏண்டி சின்ன புள்ள, எப்படிதான் இதெல்லாம் வச்சு குடும்பம் பண்றியோ அப்போ? அப்படியெல்லாம் எங்கள் அத்தையை பற்றி தப்பாக நினச்சிக்காதடி. அது ரொம்ப நல்ல கிழவிதா. ஆனாலும் ரொம்ப வில்லாதி வில்லிடி. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்கற? நல்ல கிழவிங்கிற வில்லாதி வில்லிங்கிற? ஐயோ இவங்க அத்தை இவ்வளோ நல்ல கிறுக்கு பண்ணி வச்சிருக்குதுக்கா. அது என்ன சின்ன குழந்தை மாதிரி சண்டை முடிச்சிருக்கீங்க? அவங்க அத்தையை பற்றி அவ பேசுறது, இவங்க அத்தையை பற்றி நீ பேசுறது. ஐயோ எதுக்கு இப்படி பேசிட்டு கிடக்குறீங்க? உங்களால எனக்கு தலைவலி இன்னும் எச்சாகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு அப்பப்போ இப்படிதான் வேஸ்ட்டு வா. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. அதெல்லாம் ஃப்ரீயாக விடுங்க, ஃப்ரீயாக விடுங்க. ஆமாம், இந்த பிள்ளைங்க சமைக்கிறதுக்கு போனாங்க. என்னாச்சுன்னு ஒன்றும் தெரியலையே. எனக்கு வேறு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கூட நாயும் பேசி. இந்த பிள்ளைங்க சோறு ஆயிருச்சா என்ன ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஆட்டிட்டு இருப்பாளுங்க, ஆகுனா கூப்பிடுவாங்களா, அதெல்லாம் சொல்லுவாங்க. சாப்பிடுவியாமா இரு, அவங்க வாட்டுக்கு ஏதோ செஞ்சுட்டு கிடக்குறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களோ என்னமோ போ, என்னமோ பண்ணட்டும். நானும் படுத்துட்டேன். என்ன எல்லாரும் இங்கே தான் இருக்கிறீங்களா? சீதக்கா, வா மலரே, வா வா. என்னக்கா ஏன் படுத்துட்டு இருக்கிறீங்க? இதான் கொஞ்சம் தலபாரமா இருக்குதா, அதான் படுத்துட்டு இருந்த மலரே. அது சரியா, மச்சான் ஊர்ல இல்லையா? இங்க அதெல்லாம் கூப்பிட ஊருக்கு போயிருக்கிறாராமா? ஆமா மலரே. ஏன் அப்புறம் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கூட சொல்லவே இல்லை. போய் நேற்று போனாலாமா? அப்புறம் நேற்று ராத்திரி என்ன நீங்க மட்டும் தான் இருந்தீங்களா? சொல்லியிருந்தேன், நான் வந்திருப்பேன்ல. எங்க வீட்டுக்கார் வந்து இப்பதான் சொன்னாரு. சரி அதை கேட்டுட்டு நானும் இப்பதான் வரேன். ஆமா மலரே, நேற்றே போயிட்டாரு. ஃபோன் பண்ணலாம் தான் பார்த்தேன். சரி நாமளும் டூர் போயிட்டு அப்பதான் வந்தேன். உனக்கும் வீட்டில் வேலையெல்லாம் இருக்குல்ல, அதனாலதான் நான் கூப்பிடல. நானும் பிள்ளைங்களும் அப்படியே படுத்துட்டோம். இவர் வந்ததா இப்ப சொல்லிட்டு ஏன் நீ பார்க்க போகலையா, அண்ணாக்கா தனியா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு. சரி அதுக்கப்புறம் தான் சரி நல்லா சோறெல்லாம் முன்னாடி ஆக்கிட்டேன். சரி அவங்களே போட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு நானும் அப்புறம் வந்துட்டேன். நீ சொல்லிருக்கலாம்ல, நான் வந்திருப்பேன்ல அப்படியே. சரி எப்படி வேலை முடிஞ்சா வருவீங்களா? அது போயிட்டு வந்துட்டு வர வீட்டெல்லாம் வேலை கிடக்கும்ல. சரி அதான் அப்புறம் சொல்லிக்கலான்ட்டு தான் அப்படியே விட்டுட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபோனு இங்கே எங்கிட்ட கையிலே இல்லை. அங்கே உள்ள சார்ஜில் இருந்தது அங்கேயே கிடக்குதாட்டு இருக்குது. நானே காலையிலேயே வந்துட்டக்கா. எங்கள் வீட்டில் அவரும் எங்கே போயிட்டாரு, அவங்க அம்மா கூட்டிகிட்டு வரேன்ட்டு. நைட்டு தான் வருவாங்களாமா. சரி அதனால் நானும் அப்படியே வந்துட்டேன். வரும்போதே இந்த அக்கா படுத்துட்டு தான் இருந்தாங்க. சரி அதான் பிள்ளைங்களும் சோறெல்லாம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் நானும் அப்படியே சின்ன பிள்ளைங்க இப்போ தான் வந்தாலும் அப்படியே பேசிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். பூமாரி வரும்போது தான் நானும் வந்தேன். ஆமாம், வீட்டில் வேலை முடிஞ்சது. சரி நான் சோனி வீட்டுக்கு போகிறேன்ட்டு முன்னாடி கிளம்பிட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் அவரும் தோட்டத்துக்கு போனாலும் அவருக்கு கொஞ்சம் முடியலன்ட்டு வந்துட்டாரு. சரி அதான் வீட்டில் தான் இருக்கிறாரு. இன்னைக்கு தோட்டத்துக்கு போகலையாமா நீ? சரி அதான் நானும் அப்படியே வந்துட்டேன். மற்ற எதுக்குக்கா இப்போ போயிருக்கிறாரு? அதுவா மலரே, அவருக்கு மாசம் ஆயிடுச்சு, 6-7 மாசம் ஆயிடுச்சு. அதான் நம்ம ஊருக்கே கூட்டிகிட்டு வந்து இங்கே அழகா பண்ணிக்கலான்ட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இங்கே பண்ணலான்னு சொல்கிறாங்க. சரி அதான் இங்கே நீ கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தான். சரி அதான் கூப்பிட போயிருக்கிறாரு. அதுவும் அவளும் இங்கே வரணும்னு இப்போ சொல்லியிருக்கிறாளாமா. சரி போய் 2 நாள் இருந்து கையோட கூட்டிகிட்டே வந்தாரன்ட்டு போனாரு. தோட்டத்தில் வேலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாரு. ஓ அப்படியாக்கா, அப்போ கூட்டிகிட்டு வரோன்னா நீயும் போயிட்டு போகணும்லக்கா? போக தான் வேணும். நம்ம டூர் போயிட்டு வந்தது இவர் போகணும்னா எப்படி போக முடியும்? எனக்கு அங்கே போயிட்டு வந்தால் முடியாமல் இருக்குது. அப்புறம் உடனே இங்கே போகணும்னு என்ன பண்ணுறது? அதுவும் இல்லாமல் 2 பேர் போயிட்டு பிள்ளைங்க வேறு வீட்டில் தனியாக இருப்பாங்க. என்னதான் பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தாலும் அவளுங்க எங்கேயும் போய் இருக்கவும் மாட்டாளுங்க. சரி அதை யோசனை பண்ணிட்டு தான் சரி மாமாவே போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போனார். நானும் சரின்ட்டேன். சரி இங்கே தானே கூட்டிகிட்டு வருவாங்க, அதான் அதில் வீட்டில் இருக்கிறல அவங்க மாமியார் இருக்குதுல்ல, அதெல்லாம் கூட பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அம்மா சாப்பாடு ஆயிடுச்சு, கொண்டு வரட்டா? சாப்பிட்றீங்களா? இல்லக்கா சாப்பாடு ஆயிடுச்சுக்கா, போட்டுட்டு வரட்டா? கொண்டு வா மையா, கொண்டு வா. நானே பசியோட தான் காத்துட்டு இருக்கிறேன். எப்பதான் வந்து சொல்லுவேன்ட்டு. கொண்டு வா ஆயிடுச்சுண்ணா. நீயே கொண்டு வரையா இல்லை நான் வரட்டுமா? இல்லக்கா பரவாயில்ல, நான் எடுத்துட்டு வரேன் இருங்க. சின்ன பிள்ளைக்கா நீங்களும் சாப்பிட்றீங்களா? கொண்டு வாமா ஐயா, சாப்பிட்றேன். என்ன மாயா பூமாரி வந்தா என்ன பண்ணிட்டு இருக்கா? பூமாரி சோனியே உள்ளதா இருக்காங்க சிட்டி. அதான் நாங்க 3 பேர் சேர்ந்து தான் சமைச்சிட்டு இருந்தோம். சரி எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்க. சரி போ, கொண்டு வா. பரவாயில்லையே, மாயா நல்லா தான் சமையல் எல்லாம் பண்ணியிருக்கிறான். நல்லா சமைக்கிறாக்கா. ஆமாடி, பரவாயில்லையே, நம்மளை விட நல்லா சமைச்சிருக்கிறாளா? நீங்க எப்படி சமைச்சீங்க? என்னைக்கா ஒரு நாள் இந்த மாதிரியே செஞ்சு போட்டுக்கிறீங்களா? பிள்ளைங்க கூட பரவாயில்லடி, எதையாவது போனை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து எப்படியோ ஒன்று சமைக்கிறாங்க. நீங்க 2 பேர் எதுக்கு இது இல்லை? ஒரு நாளாச்சும் ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்கீங்களா சாப்பிட்டு பாருன்னு? எங்களுக்கே யாராவது செஞ்சு கொடுத்தா தான் நாங்களே சாப்பிட்டு பார்க்க முடியும். இதில் போய் நாங்கள் எங்கே போய் செஞ்சு கொடுக்குறது?